இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க படைகளை தங்க வைக்கும் ஹோட்டல்களை சாத்தியமான இலக்குகளாக ஈரான் அறிவித்திருக்கிறது. மேற்கு ஆசிய பகுதிகளில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு ஈரான் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ராணுவ வீரர்களை தங்க வைக்கும் சொத்துக்கள் சட்டப்பூர்வமான ராணுவ இலக்குகளாக கருதப்படலாம் என்று ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் ஒன்று கண்கறிந்த ஆதாரத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையின்படி குறிப்பாக பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் உள்ள ஹோட்டல் நிர்வாகிகளுக்கு வியாழக்கிழமை தீர்க்கமான எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகளை தங்க வைக்க வேண்டாம் என்று அவர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஈரானிய அதிகாரிகளின் வாதப்படி சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகளால் அமெரிக்க ராணுவ தளங்கள், ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் கூட்டணி எதிர்ப்பு இயக்கங்களின் தாக்குதல்களால் அழிக்கப்பட்டுள்ளன அல்லது செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன. இதன் விளைவாக அமெரிக்க படைகள் பல பிராந்திய நாடுகளில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் அலுவலக கட்டிடங்களில் தங்க தொடங்கியுள்ளன என்று அறிக்கை கூறுகிறது. ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் விவரித்த எச்சரிக்கையின்படி அமெரிக்க ராணுவ வீரர்களை தங்க வைக்கும் ஹோட்டல்கள் சட்டப்பூர்வமான ராணுவ இலக்குகளாக கருதப்பட்டு ஈரானின் இலக்கு பட்டியலில் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க மெரைன் காப்ஸ் படை வீரர்கள் சமீபத்தில் இஸ்தான்புல் மற்றும் சோஃபியா வழியாக ஜிபூட்டியில் உள்ள ஒரு தளத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் ஃபார்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரானிய எச்சரிக்கை வெளியான சிறிது நேரத்திற்கு பிறகு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அறிக்கை ஒன்று நீண்டகால ஈரானிய தாக்குதல்கள் காரணமாக மேற்கு ஆசியாவில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை தெளிவுபடுத்தியது. இதன் விளைவாக அமெரிக்க படைகள் சிதறி பிராந்தியம் முழுவதும் ஹோட்டல்கள் மற்றும் அலுவலக இடங்கள் உள்ளிட்ட தற்காலிக இடங்களிலிருந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானின் இந்த எச்சரிக்கை அறிக்கை கதமல் அன்பியா, மத்திய தலைமையக பேச்சாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் ஜோல்பஹாரி உள்ளிட்ட ஈரானிய அதிகாரிகளின் பல எச்சரிக்கைகளுக்கு பிறகு வெளியாகியுள்ளது. அமெரிக்க படைகள் ஹோட்டல்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பகுதிகளை தற்காலிக ராணுவ மையங்களாக பயன்படுத்துவதை அவர்கள் முன்னதாகவே எச்சரித்திருந்தனர். மார்ச் 1 அன்று குவைத்தின் ஷுவைபா துறைமுகத்தில் உள்ள ஒரு தற்காலிக தலைமை மையத்தில் 6 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்க படைகள் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை ஆயுதமாக்கிய மற்றொரு உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவமாக குறிப்பிடப்படுகிறது. நியூயார்க் டைம்ஸ் அறிக்கையின்படி போர் விமானிகள் மற்றும் வான்படை வீரர்கள் விமான தளங்களிலிருந்து தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் நிலத்தடி ராணுவ அமைப்பின் பெரும்பகுதி சிதறிய குறைந்த திறன் கொண்ட ராணுவ மையங்களாக மாறியுள்ளது. இது அமெரிக்க ராணுவ தலைமை கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பை சிக்கலாக்கியுள்ளது. ஈரான் தொடங்கிய பழிவாங்கல் பிரச்சாரம் அமெரிக்க ராணுவ நிலையங்களின் பரந்த வலையமைப்பையும் பிராந்தியம் முழுவதும் உள்ள முக்கிய உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்துள்ளது. குவைத்தில் உள்ள அலி அல் சலீம் விமான தளம், கேம்ப் ஹூரிங், கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளம், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை 5வது கடற்படை தலைமையகம், சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளம் உள்ளிட்ட பல இடங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளன. போர் தொடங்குவதற்கு முன்பு மேற்கு ஆசியாவில் சுமார் 40,000 அமெரிக்க வீரர்கள் நிலை கொண்டிருந்தனர். தாக்குதல்களுக்கு பிறகு ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் அமர்த்தப்பட்டுள்ளனர். சிலர் ஐரோப்பா வரை சென்றுள்ளனர். அமெரிக்க மத்திய தலைமையகமான சென்காம் தரவுகளின்படி போரின் விளைவாக 290 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் மற்றும் 13 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் புரட்சி காவல் படையான IRGC அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இலக்குகள் மீது பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் வான்படை மற்றும் கடற்படை பிரிவுகள் இணைந்து ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 செயல்பாட்டின் 83வது அலையை இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கியது. IRGC வெளியிட்ட அறிக்கையின்படி இஸ்ரேல் நகரமான அஸ்டோடில் உள்ள எண்ணெய் சேமிப்பு வசதிகள் மற்றும் ராணுவ நிலைகள் மீதும் மதாயின் குடியேற்ற பகுதியில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகள் மீதும் துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதேவேளையில் அமெரிக்க ராணுவ இலக்குகளும் குறிவைக்கப்பட்டன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் தாஃப்ரா மற்றும் அல் உதை தளங்கள், பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ உளவு தகவல் பரிமாற்ற மையம், விமானங்கள் மற்றும் போர் விமானங்களுக்கான எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் ஆகியவை தாக்கப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அலி அல் சலீம் தளத்தில் போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கான பராமரிப்பு ஹேங்கர்களும், ஷேக் ஈசா தளத்தில் உள்ள பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பு பராமரிப்பு வசதிகளும் தாக்குதலுக்கு உள்ளாகின. ஈரான் படையின் கூற்றுப்படி இந்த தாக்குதல்களில் நீண்ட மற்றும் நடுத்தர தூர துல்லிய ஏவுகணைகள், பல்வேறு வகை ஏவுகணைகள், ஒருவழி தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் லோய்டரிங் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. IRGC இந்த முழு செயல்பாட்டையும் முழுமையான வெற்றி என்று அறிவித்துள்ளது. தாக்குதல்களின் துல்லியம் மற்றும் செயல்திறன் அதிகம் என்று வலியுறுத்தியுள்ளது. ஈரான் ஆயுதப்படை பேச்சாளர் அபுல் ஃபால் ஷிகார்சி அரசு தொலைக்காட்சியில் பேசுகையில், பிப்ரவரி 28 அன்று வாஷிங்டன் மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய தூண்டுதலற்ற போருக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். மேலும் அவர் 4 குறைந்தபட்ச எண்ணிக்கையை மட்டுமே கூறுகிறேன். 600 முதல் 800 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 5000 பேர் காயமடைந்துள்ளனர். பிராந்தியத்தில் உள்ள 17 அமெரிக்க ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க படை ஈரானின் நீண்டகால பதிலடிக்கு எதிராக காகித புலி போல் தோற்றமளிக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் செய்தியின்படி தொடர்ச்சியான ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக மேற்கு ஆசியாவில் உள்ள பல அமெரிக்க தளங்கள் கிட்டத்தட்ட வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க படைகள் சிதறி ஹோட்டல்கள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் உள்ளிட்ட தற்காலிக இடங்களிலிருந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். ஹார்மூஸ் வழித்தடத்தை ஈரான் கட்டுப்படுத்தியதால் 350க்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானிய செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் வியாழக்கிழமை வெளியிட்ட செய்தியின்படி ஓமன் கடல் மற்றும் வளைகுடா பகுதியில் 350க்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் நிறுத்தப்பட்டு ஈரானின் அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழியான ஹார்மூஸ் நீரிணை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளுக்கு தற்போது மூடப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து முழுவதும் ஈரானின் அனுமதியை பொறுத்தே நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய படைகள் கடல் வழிகளின் முழு கட்டுப்பாட்டையும் தங்களிடம் வைத்துள்ளன. கடலில் கூடியுள்ள கப்பல்கள் தங்களது இயக்கத்தை நிறுத்தி அடையாள அமைப்புகளை முடக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளன. இந்த தேக்கத்தில் 25 சூப்பர் டேங்கர்கள், 200 வழக்கமான எண்ணெய் டேங்கர்கள், 70 திரவ இயற்கை எரிவாயு LNG மற்றும் CNG ஏற்றிய கப்பல்கள்
அடங்கியுள்ளன. இந்த நடவடிக்கைகள் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஈரானின் பாதுகாப்பு முன்னுரிமைகளுக்கு ஏற்ப ஹார்மோஸ் வழியை நிர்வகிக்கும் உத்தியின் ஒரு பகுதியாகும். தெஹ்ரான் தொடர்ந்து வலியுறுத்துவது என்னவென்றால் பகைமை இல்லாத கப்பல்கள் மட்டுமே பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்கப்படும் என்பதாகும். ஈரானிய ஊடகங்களின் தரவுகளின்படி ஹார்மோஸ் வழியில் போக்குவரத்து கணிசமாக குறைந்துள்ளது. தற்போது தினசரி 5க்கும் குறைவான கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை 10 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளார். தெஹ்ரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் நல்ல முறையில் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தனது சமூக ஊடக பக்கமான ட்ரூத் சோஷியலில் டிரம்ப் எழுதியுள்ளார், ஈரான் அரசின் கோரிக்கையின்படி எரிசக்தி ஆலைகள் அழிப்பு நடவடிக்கையை 10 நாட்களுக்கு இடைநிறுத்துகிறேன். இந்த இடைநிறுத்தம் ஏப்ரல் 6 திங்கட்கிழமை மாலை 8 மணி வரை நீடிக்கும். மேலும் அவர் கூறியுள்ளார், பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. போலி செய்தி ஊடகங்கள் மற்றும் மற்றவர்களின் தவறான அறிக்கைகள் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் நல்ல முறையில் முன்னேறி வருகின்றன என டிரம்ப் அறிவித்துள்ளார். லெபனானின் ஹிஸ்புல்லா தென் லெபனானில் இஸ்ரேல் ராணுவ கவச பிரிவுகளுக்கு எதிராக தொடர்ந்து பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. வியாழக்கிழமை பல இஸ்ரேல் டேங்கர்களை தாக்கியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. விழுங்கப்பட்ட வைக்கோல் என்ற பெயரில் நடைபெறும் இந்த புதிய சாதனை எண்ணிக்கையில் ஹிஸ்புல்லா 94 ராணுவ செயல்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. இது லெபனான் மற்றும் அதன் மக்களை பாதுகாக்கும் நோக்கில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதன்கிழமை இஸ்ரேல் தென் லெபனானில் தரைவழி படையெடுப்பை தீவிரப்படுத்தியது. அல் கவுசா மற்றும் அல் காந்தாரா பகுதிகளில் முன்னேற முயன்ற இஸ்ரேல் படைகளை அனைத்து முனைகளிலும் ஹிஸ்புல்லா பதுங்கியிருந்து தாக்கியது. முந்தைய நாள் 87 தாக்குதல்கள் என்ற சாதனையை ஹிஸ்புல்லா அறிவித்திருந்தது. வியாழக்கிழமையும் தொடர்ந்து டெய்ர் சிரியான், அல் காந்தாரா, டெஃபில் மற்றும் அல் தைபே ஆகிய இடங்களில் இஸ்ரேல் மெர்காவா டேங்கர்களை ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்பு கவச யூனிட்டுகள் தாக்கின. இதனிடையே டெல் அவிவில் உள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகம் உள்ளிட்ட பல ராணுவ வசதிகளுக்கு எதிராக தந்திர ஏவுகணைகளும் ஏவப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய பரிசு என்று பெருமையாக கூறியதை ஈரான் தரப்பு நிராகரித்துள்ளது. ஹார்மோஸ் கடல் போக்குவரத்தில் ஈரானின் நிலைப்பாட்டை விளக்கிய ஈரான் டிரம்பின் ஈரானியர்கள் ஒப்பந்தம் செய்வார்கள் என்ற கூற்றை மறுத்துள்ளது. ஹார்மோஸ் வழியில் கப்பல் இயக்கங்கள் ஈரான் ஏற்பாடு செய்துள்ள பாதுகாப்பான வழியில் மட்டுமே நடைபெறுகின்றன என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்கா அல்லது ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட தரப்புகளின் கப்பல்கள் தற்போதைய நிலையில் செல்ல முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அனுமதிக்கப்படும் கப்பல்கள் ஈரானுடன் நேரடி தொடர்பு கொண்டு முன்கூட்டியே ஒருங்கிணைந்து முறையான ராஜதந்திர மற்றும் தொழில்நுட்ப சேனல்கள் வழியாகவே கப்பல் பயணங்கள் நடைபெறுவதாகவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானின் புரட்சி காவல் படை புதன்கிழமை வெளியிட்ட காட்சிகளில் இது அமெரிக்க அதிபர் பேசிய ஈரானின் பரிசு, உங்கள் கைகளை விரித்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்ட ஒரு ஏவுகணையின் படம் இடம்பெற்றிருந்தது. இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இஸ்ரேல் ராணுவத்தில் தீவிரமான பணியாளர் பற்றாக்குறை இருப்பதாக வியாழக்கிழமை எச்சரித்துள்ளார். வழக்கமான பணி மற்றும் ரிசர்வ் படையில் கூடுதல் வீரர்கள் தேவை என்றும் ரிசர்வ் பணி சட்டங்களில் உடனடி சீர்திருத்தங்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேல் சேனல் 13 இதை தெரிவித்துள்ளது. அந்த மூத்த அதிகாரி சேனலிடம் கூறியதாவது, படை எண்ணிக்கையில் உள்ள இடைவெளி குறித்து நீண்ட காலமாகவே எச்சரித்து வருகிறோம். காசா, மேற்கு கரை மற்றும் லெபனானில் கூடுதல் வீரர்களும் கூடுதல் படைகளும் தேவைப்படுகின்றன. 2027 ஜனவரிக்குள் வழக்கமான பணிக்காலத்தை 30 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாக நீட்டிக்காவிட்டால் இது பொறுக்க முடியாத சிக்கலை உருவாக்கும் என்று அவர் எச்சரித்தார். இஸ்ரேல் தலைமை தளபதி ஏயால் ஜமீர் அமைச்சரவை கூட்டத்தில் நடப்பு பணியாளர் நெருக்கடி தீர்க்கப்படாவிட்டால் இஸ்ரேல் ராணுவம் சரிந்துவிடும் என்று எச்சரித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. கான் 11 செய்தியின் ஆதாரங்களின்படி அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கு கரையில் புதிய குடியேற்றங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தெற்கு லெபனானில் விரிவாக்கப்பட்ட செயல்பாடுகள், காசா பகுதியில் சுமார் பாதியை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் மற்றும் புதிய குடியேற்றங்கள் ஆகியவற்றால் ராணுவத்தின் பணிச்சுமை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் வீரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. உண்மையில் அது குறைந்து வருகிறது. வழக்கமான படைக்கான நீட்டிக்கப்பட்ட செயல்பாட்டு பணி ரத்து செய்யப்பட்டதாலும் ஜனவரி முதல் பணிக்காலத்தை 30 மாதங்களாக குறைக்கும் சட்ட மாற்றம் வருவதாலும் இந்த பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதம் தொடக்கத்தில் இஸ்ரேல் ஊடகங்கள் மே மாதத்திற்குள் 4 லட்சம் ரிசர்வ் வீரர்களை அணிவகுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தன. ஹார்மோஸ் பதற்றத்துக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் பொறுப்பு என்று ஐநாவிடம் அராக்ஷி தெரிவிக்கிறார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரேசுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் ஈரானின் பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் பிரதேச ஒருமைப்பாட்டை சட்டப்பூர்வமாக பாதுகாக்கும் தீர்மானத்தை வலியுறுத்தினார். அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் தேசிய நலன்களை பாதுகாக்க ஈரான் உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். தன் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தின் எல்லைக்குள் இருப்பதாகவும் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் வெளிப்படையான மீறல்களை தொடர்ந்து கண்காணிக்க ஐநாவும் அதன் பொதுச் செயலாளரும் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் மீது கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் போரை நிறுத்தவும் விடுக்கப்படும் சில கோரிக்கைகளை அவர் கடுமையாக விமர்சித்தார். தெளிவான உண்மையை புறக்கணிக்க கூடாது என்று கூறிய அராக்ஷி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆக்கிரமிப்பை தொடங்கி பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் போரை திணித்துள்ளன என்றார். ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள நிலைமை குறித்து பேசிய அவர், இந்த முக்கியமான கடல் வழியில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பின்மை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மீறல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளின் நேரடி விளைவு என்று வலியுறுத்தினார்.